செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் மார்கழி மாசம் 21ஆம் தேதி ஜனவரி 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சஷ்டி திதி. இன்றைய சஷ்டி திதி இரவு 8:15 வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:18 வரை இருக்கிறது. அதன் பிறகு உத்திரட்டாதி வருகிறது. வெதிபாத நாமயுகம், அதன் பிறகு நாள் முழுவதுமாக வரியான் நாமயுகம். கௌளவ கரணம், அதன் பிறகு தைத்துலா கரணம். நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் பூரட்டாதியும் சேரும்போது சித்தியோகம், ஞாயிற்றுக்கிழமையும் உத்திரட்டாதியும் சேர்ந்து போன அமிர்த யோகம் ஆக வேண்டிய தினம். நாள் முழுவதுமாக சித்தியோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்தால் சூரிய தோஷங்கள் விலகும் என்று புராணங்கள் கூறுகிறது. இன்றைய தினம் நகரத்தார் பிள்ளையார் நோன்பு. நகரத்தார் சமூகத்தினர் இன்றைய தினம் பிள்ளையார் நோன்பை அனுஷ்டிருப்பார்கள். ஆகவே இன்றைய தினம் பிள்ளையாரை வணங்குவதற்கும் ஏற்ற தினம். ஆக விநாயகருக்கும் முருகனுக்கும் வழிபாடு செய்வதற்கு கோயில்களுக்கு சென்றுவிட்டு வருவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அதுவும் இந்த மார்கழி மாதத்திலே நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 1க்கு 10 மடங்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இன்றைய தினம் சஷ்டியாக இருப்பதனாலும் நகரத்தார் பிள்ளையார் நோன்பாக இருப்பதனாலும் இன்றைய தினம் பிள்ளையாரை வணங்குவதற்கும் மேலும் முருகப்பெருமானை வணங்குவதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாசம் 22ஆம் தேதி ஜனவரி 6/1/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று சப்தமி திதி. அன்றைய சப்தமி திதி மாலை 6:24 வரை இருக்கிறது. அதன் பிறகு அஷ்டமி திதி வருகிறது. ஆக திங்கட்கிழமை மாலை 6:24 பிறகு அஷ்டமி திதி வருகிறது. பொதுவாக இரவுக்கு அஷ்டமி தோஷம் கிடையாது. ஆகவே அஷ்டமியாக இருந்தாலும் அன்றைய தினம் திங்கட்கிழமை இரவு 6 மணிக்கு பிறகு அஷ்டமி வருவதனால் தோஷம் என்பது கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:06 வரை இருக்கிறது. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். பரிகம் நாமயோகம், கரசை கணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரட்டாதியும் ரேவதியும் திங்கட்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. இன்றைய தினம் சுப நாள். எல்லா நல்ல காரியங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமான சுப தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் கூட செய்யலாம். பொதுவாக மார்கழி அமாவாசைக்கு பிறகு பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் போன்ற காரியங்கள் செய்யலாம். ஆகவே இன்றைய தினம் திங்கட்கிழமை என்று பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் ஜாதக பரிவர்த்தனை செய்தல் போன்ற அனைத்து காரியங்களும் செய்யலாம். குழந்தைகளுக்கு பெயர் சுட்டுதல் நாமகரணம் செய்தல், மேலும் வளைகாப்பு சீமந்தம் செய்தல், அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய முதலாக குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுதல், முதலாக குழந்தைகளுக்கு கோயில்களுக்கு அழைத்து சென்றுதல் போன்ற அனைத்து காரியங்களுக்கும் திங்கட்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாசம் 23ஆம் தேதி ஜனவரி 7/1/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று அஷ்டமி திதி. அன்றைய அஷ்டமி திதி மாலை 4:27 இருக்கிறது. அதன் பிறகு நவமி திதி வருகிறது. ரேவதி நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் மாலை 5:50 வரை இருக்கிறது. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். சிவம் நாமயுகம், பவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ரேவதியும் அஸ்வினியும் செவ்வாய்க்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் துர்காஷ்டமி. வளர்ப்பிறலை வருகின்ற அஷ்டமி துர்காஷ்டமி. அன்றைய தினத்திலே துர்காஷ்டமி என்று துர்கமணியை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பௌமாசினி. மாலை நேரத்திலே 5:50 பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினியும் சேரும் போது பௌமாசினி. ஆக செவ்வாய்க்கிழமை அஸ்வினி சேர்ந்த அந்த நாளிலே நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் நரசிம்மரை லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்து, அதாவது தேங்காய் பழம் கொடுத்து வழிபாடு செய்து அன்றைய தினத்தில் ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் கடன் சுமைகள் விரைவில் தீரும். கடன் திருப்பி கொடுப்பதற்கும் செவ்வாய்க்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பௌமாசினி என்பது மிக மிக சிறப்பான தினம். செவ்வாய்க்கிழமை லட்சுமி நரசிம்மரை மாலை நேரத்தில் வணங்கினால் செவ்வாய் தோஷங்கள் கூட குறையும் என்று புராணங்கள் கூறுகிறது.
அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாசம் 24ஆம் தேதி ஜனவரி 8/1/2025 புதன்கிழமை. புதன்கிழமை என்று நவமி திதி. அன்றைய நவமி திதி பகல் 2 மணி 26 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு தசமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மாலை 4 மணி 29 நிமிடம் வரை. அதன் பிறகு பரணி நட்சத்திரம். சித்தம் நாம் யுகம். கௌளவ கரணம். அதன் பிறகு தைத்துலா கரணம். நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. புதன்கிழமையும் அஸ்வினியும் சேரும் போது மரண யோகம், புதன்கிழமையும் பரணியும் சேரும் போது சித்தியோகம். ஆகிய புதன்கிழமை என்று மாலை 4 மணி 29 நிமிடம் வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம். புதன்கிழமை என்று சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். என்றால் அன்றைய தினம் அஸ்வினி புதன்கிழமை சேருவது மரணயோகத்தில் மிருத்யு யோகம் என்று கூறுவார்கள். மிருத்யு என்றால் யமன் என்று பொருள். ஆகவே அன்றைய தினம் தூரதேச பிரயாணங்களை தொடங்கக்கூடாது. புதன்கிழமை தூரதேச பிரயாணங்களை தொடங்கினால் அந்த பிரயாணத்தில் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும், ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும். ஆகவே புதன்கிழமை அஸ்வினியை சேர்ந்த நாளிலே தூரதேச பிரயாணங்களை தொடங்கக்கூடாது. ஒருவேளை அன்றைய தினம் அவசியம் பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக கிளம்புவது மிகவும் நல்லது. சூரியன் உதயமான பிறகுதான் மரண யோகமும் மிருத்யோகம் வருகிறது. ஆகவே புதன்கிழமை பிரயாணத்தை சூரிய உதயத்திற்கு முன்பாக தொடங்குவது மிக மிக நல்லது. அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாசம் 25ஆம் தேதி ஜனவரி 9/1/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று தசமி திதி. அன்றைய தசமி திதி பகல் 12 மணி 23 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் பகல் 3 மணி 7 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது. வியாழக்கிழமை சாத்தியம் நாமயுகம், கரசை கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. வியாழக்கிழமையும் பரணியும் சேரும்போது சித்தியோகம், வியாழக்கிழமையும் கிருத்திகையும் சேரும்போது மரணயோகம். ஆகிய வியாழக்கிழமை என்று பகல் 3 மணி 7 நிமிடம் வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் கிருத்திகை விரதம். கிருத்திகைக்காக விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குவதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சாட்சுஷ மண்வாதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். மண்வாதி புண்ணிய தினங்கள். அன்றைய தினங்களிலே வியாழக்கிழமை என்று சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் மோகினி அலங்காரம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் மோகினி அலங்காரம் செய்திருப்பார்கள். அந்த அலங்காரத்தை, மோகினி அலங்காரத்தை நாம் தரிசனம் செய்தால் ஆரோக்கியம் ஏற்படும். என்றால் மோகினி அலங்காரம் என்பது மோகினி தான். பொதுவாக தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுப்பதாக ஐதீகம். அதாவது நல்லவர்களுக்கு அமிர்தத்தை கொடுப்பவர் மோகினி என்றுதான் பொருள். ஆகவே மோகினி அலங்காரத்தை நாம் தரிசனம் செய்தால் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் தீரும். மேலும் மனதில் இருக்கின்ற அழுக்குகள், மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்கள் என்றால் மறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தசமி, அதாவது வியாழக்கிழமை தசமி என்று மோகினி அலங்காரத்தை நாம் தரிசனம் செய்தால் நம்முடைய பாவங்கள்லாம் விலகும் என்று இருக்கிறது. ஆகவே அனைவரும் அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று மோகினி அலங்காரத்தை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் மார்கழி மாசம் 26ஆம் தேதி ஜனவரி 10/1/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று பகல் 10 மணி 20 நிமிடம் வரை ஏகாதசி திதி, அதன் பிறகு துவாதசி திதி. வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் பகல் 1 மணி 45 நிமிடம் வரை, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். சுபம் நாமயுகம், பத்ரே கரணம், அதன் பிறகு பவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. கிருத்திகையும் வெள்ளிக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம், ரோகிணியும் வெள்ளிக்கிழமையும் சேரும் போது மரணயோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை என்று பகல் 1 மணி 45 நிமிடம் வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்று சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி. அதாவது இந்த ஏகாதசிகளே மிகவும் சிறப்பான ஏகாதசியாக இந்த மார்கழி மாதத்திலே வளர்ப்பிலே வருகின்ற ஏகாதசி சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினத்திலே எல்லோரும் பெருமாள் கோயில்களுக்கு சென்று பரமபத வாசலை, சொர்க்க வாசல் என்று சொல்லக்கூடிய பரமபத வாசலை கடக்க வேண்டும். அவ்வாறு கடந்தால் நம்முடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்றுதான் கூறப்படுகிறது. ஆகவே வடக்கு திசையிலே, அதாவது பெருமாள் கோயில வடக்கு திசையிலே இருக்கின்ற வாசல் சொர்க்க வாசல். அந்த சொர்க்க வாசலை கடக்கும் போது அது பரமபத வாசல் என்றும் கூறுவார்கள். நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், வாழ்க்கை சொர்க்கமாகும்.
அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை முடிந்த பிறகு நமக்கு சொர்க்கலோக பதவியிலிருந்து நமக்கு பரமபத பிராப்தி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஆகவே அனைவரும் அன்றைய தினத்திலே தான தர்மங்களை செய்ய வேண்டும். ஏகாதசி என்று விரதம் இருப்பது மிக மிக சிறப்பானது. ஏகாதசி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வியாழக்கிழமை தசமி என்று பகலிலே சாப்பிட வேண்டும். அதாவது வியாழக்கிழமை தசமி என்று அன்றைய தினம் காலையில எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். முதலில் தசமி என்று எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அதன் பிறகு பெருமாள் கோயில்கள் சென்று விட்டு வர வேண்டும். அதன் பிறகு அன்றைய தினம் பகலிலே நீங்கள் பகலிலே போஜனம் செய்யும் போது எதை வேண்டாலும் செய்யலாம். ஆக பகலிலே நாம் போஜனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை முழுவதுமாக விரதம் இருக்க வேண்டும். வியாழக்கிழமை இரவு சாப்பிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை முழுவதுமாக விரதம் இருக்க வேண்டும். அதன் பிறகு வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை அதிகாலை வரை தூங்காமல் நோன்பு இருக்க வேண்டும். அதாவது வெள்ளிக்கிழமை இரவு தூங்கக்கூடாது, தூங்கா நோன்பு இருக்க வேண்டும். அதன் பிறகு சனிக்கிழமை அதிகாலையிலே நாம் பூஜை செய்து சூரியன் உதயமாகும் போது துவாதசி பாரணை என்று சொல்லக்கூடிய துவாதசிக்காக பூஜைகள் செய்து பெருமாளுக்கு பூஜைகள் செய்து சூரிய உதயமாகின பிறகு, அதாவது உதயமாகும் போது நாம் தீர்த்தத்தை முதலாக உட்கொள்ள வேண்டும். அதன் பிறகு கூடி இருந்து குளிர்ந்தோட ரெம்பாவை என்று ஆண்டாள் நாச்சியார் அருளியபடி எல்லோரும் சேர்ந்து, அதாவது நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து படையல் வைத்து அதன் பிறகு அந்த பிரசாதத்தை நாம் சாப்பிட வேண்டும். ஆக 1.5 நாள் பட்டினி கிடக்க வேண்டும். ஒரு நாள் இருவதுமாக தூங்கா நோன்பு இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், வியாழக்கிழமை மதியத்திலே சாப்பிட்ட பிறகு, முதல்ல வியாழக்கிழமை காலையில எழுந்திருந்து எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும். அதன் பிறகு அன்றைய தினம் பகலிலே சாப்பிட வேண்டும். பகலிலே சாப்பிட்ட பிறகு இரவு சாப்பிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை ஏகாதசி முழு நாளும் நோன்பு இருக்க வேண்டும். அதன் பிறகு சனிக்கிழமை அதிகாலையில் தான், அதாவது வெள்ளிக்கிழமை இரவு தூங்கா நோன்பு இருந்து, அதாவது தூங்காமல் இருந்து சனிக்கிழமை அதிகாலையிலே மறுபூஜை செய்து, அதாவது பெருமாளுக்கு பூஜை செய்து விட்டு அதன் பிறகு சூரிய உதயமாகும் போது சரியாக 6:30 மணி, இப்பொழுது மார்கழி ஆகிறதால் 6:30 மணிக்கு சூரிய உதயம் ஆகிறது. 6:20 முதல் 6:30, 35 வரை சூரிய உதயம் ஆகிறது. ஊருக்கு தகுந்தவரை ஆகும். சூரிய உதயத்தின் போது நாம் தீர்த்தத்தை முதலாக நாம் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு பூஜை செய்துவிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்வது மிகவும் சிறப்பானது. இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துன்பங்களும் விலகும், வாழ்க்கை சொர்க்கமாகும். அதன் பிறகு நாம் இறந்த பிறகு நமக்கு பரமபத பிராப்தி, அதாவது பெருமாளுடன் ஐக்கியமாகக்கூடிய அந்த பரமபத பிராப்தி நமக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை என்று முக்கோடி வைகுண்ட ஏகாதசி, அனைவரும் பெருமாள் கோயில்களில் சென்றுட்டு வர வேண்டும். அதுவும் அன்றைய ஏகாதசிக்கு புத்திரத ஏகாதசி என்று கூறுவார்கள். புத்திர பாக்கியத்தை தருகின்ற ஏகாதசி என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்தால் புத்திர காமிஷ்டி யாகம் செய்த நல்ல பலன்கள் கிடைத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அன்றைய தினம் கர்ப்போட்ட முடிவு இரவு 2:22. அன்றைய தினம் இரவு 2:22 வரை கர்ப்போட்டம். அதுவரை வானம் மப்பு மந்தாரமாக இருக்கும். அன்றைய தினம் அதிகமாக வெயில் இருக்காது என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து சனிக்கிழமை குரோதி வருஷம் மார்கழி மாசம் 27ஆம் தேதி ஜனவரி 2025, அதாவது 11/1/2025 சனிக்கிழமை. அன்றைய தினம் துவாதசி திதி காலை 8:22 வரை. அதன் பிறகு திரோதசி திதி மறுநாள் விடியற் காலை 6:34 வரை. அதன் பிறகு சதுர்தசி திதி, அதாவது சனிக்கிழமை சூரியத்திலிருந்து மறுநாள் சூரியத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. அவ்வாறு 3 திதிகள் கூடினால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள். அவமாகம் உள்ள நாளிலே நாம் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் துவாதசியாகவும் இருக்கிறது. ஆகவே துவாதசி பாரணை செய்து எல்லோருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும். அந்த சனிக்கிழமை என்று நாம் செய்யக்கூடிய அன்னதானத்தினால் வரக்கூடிய பலன்கள் எப்பொழுதும் நமக்கு நிலைத்திருக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சொர்க்கமாகும். அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம், பகல் 12:29 வரை ரோகிணி நட்சத்திரம். அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம், சுப்ரம் நாம் யுகம், பாலவக்கரணம், அதன் பிறகு கௌளவக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணியும் சனிக்கிழமையும் சேரும் போது அமிர்த யோகம், மிருகசீர்ஷம் சனிக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம். ஆக சனிக்கிழமை என்று நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமா இருக்கிறது. அன்றைய துவாதசிக்கு கூர்ம துவாதசி என்று கூறுவார்கள். கூர்ம அவதாரம், அதாவது பெருமாள் எடுத்த முதல் அவதாரம் கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரம் என்றால் 2வது அவதாரம். அதாவது அந்த கூர்ம அவதாரத்தில் தான் திருப்பார்கடலை கடைக்கப்பட்டது. ஆகவே முதலில் அவதாரம் மச்சாவதாரம், அதன் பிறகு திருப்பார்கடல் கடைவதற்காக உதவிய அந்த அவதாரம் கூர்ம அவதாரம்.
மந்தார மலையை தாங்கிய அவதாரம். ஆகவே அன்றைய தினம் பூரம் துவாதசி அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய பாரத்தை எல்லாம் பெருமாள் ஏற்றுக்கொண்டு, எப்படி மந்தார மலையை கூர்ம அவதாரம் எடுத்துக்கொண்டு அவர் அந்த மந்தாரமனுடைய பாரத்தை சுமந்தாரோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாரத்தையும் அவர் சுமப்பார். ஆகவே அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது சனி பிரதோஷம். அன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே மாலை நேரத்திலே நீங்கள் சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தால், அபிஷேகங்கள் செய்தால் சனி பிரதோஷமாக இருப்பதனால் சனி தோஷங்கள், நவகிரக தோஷங்கள் விலகும். மந்தரோகிணி, அதாவது சனிக்கிழமை ரோகிணி சேர்வது மந்தரோகிணி. ஆகவே அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் அனைத்து தான தர்மங்களும் வெகுகாலம் நிலைத்திருக்கும் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் கூடாரை வெள்ளி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். திருப்பாவை 30 பாசுரங்கள், அதில் 27வது பாசுரம் என்பது கூடாராய் வள்ளி. கூடாரை வெள்ளம் சேரு கோவிந்தா என்று தொடங்கக்கூடிய அந்த பாசுரம். அந்த பாசுரத்தை சனிக்கிழமை என்று அதிகாலையிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று 2 முறை பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு பாராயணம் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், தொழில்துறையிலே வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும், மாணவர்கள் நல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்னதாசம் தேவஸ்தானம் ஸ்ரீ லட்சுமி ஏகர் சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், பஞ்சாத ஸ்தோத்திரம், ஆபத் உதாரண ஸ்தோத்திரம், லட்சுமி அஷ்டோத்தர சநாம ஸ்தோத்திரங்கள் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்படுகிறது. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் சிம்மம், கன்னி, துலாம். இந்த 3 ராசிகளுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:35 முதல் ஜனவரி 7 செவ்வாய்க்கிழமை மாலை 5:50 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியில பிறந்தவர்கள் ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 7 திங்கட்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 7 செவ்வாய்க்கிழமை மாலை 5:50 முதல் ஜனவரி 9 வியாழக்கிழமை இரவு 8:48 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் ஜனவரி 8 புதன்கிழமை, ஜனவரி 9 வியாழக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 9 வியாழக்கிழமை இரவு 8:48 முதல் ஜனவரி 11 சனிக்கிழமை இரவு 11:35 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை, இந்த 2 தினங்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்கள்ல எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவசியமாக அன்றைய தினத்துல நல்ல காரியங்களை செய்ய வேண்டியிருந்தால் குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிவிட்டு செய்யலாம். அதன் மூலமாக காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜனவரி 11 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சமடைந்திருந்தாலும் வக்ரகதியிலே இருப்பதனால் தீமைகள் தராது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். இன்றைய தினத்திலே இந்த வாரத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரம் பெற்றிருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல மருத்துவத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள், நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பதனால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். 8ஆம் இடத்துல புதன் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு நேர்முக தேர்வுக்கு சென்றாலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை கொள்வீர்கள், வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் இந்த வாரத்துல 9ஆம் இடத்துல சூழ்நிலை இருந்தாலும் அவர் குருவுடைய வீட்டில் இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தைக்கு பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல சுக்கிரனுடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. முக்கியமாக மனைவி பேரிலே தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள், ஆரோக்கியத்தை அடைவார்கள். மேலும் நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அதில் நல்ல லாபத்தை அடைந்து நல்ல பண வரவு உங்களுக்கு காத்திருக்கிறது. விரயஸ்தானத்துல ராகுவான் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும். தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம்
மேஷராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 9 வியாழக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 9 வியாழக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை நீங்கள் வெளியிலே சொன்னால், ஒரு காரியம் நிறைவேறுவதற்கு முன்பாக வெளியிலே சொன்னால் அதில் தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். அதன் மூலமாக தொழிலும் விருத்தியாகும், திருஷ்டியும் குறையும், சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே தொழிலாதிபதியுடன் இருக்கிற. ஆகவே தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில்துறையிலே உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உடல் உஷ்ணம் அடைவதற்காகவும் மேலும் அஜீரண கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் உணவு விஷயத்தில் மிகவும் அக்கறையாக இருக்க வேண்டும். காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரகதியிலே இருப்பதனால் இளைய சகோதரனுக்கு இருந்த உடல் உபாதைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். இளைய சகோதரன் உங்களுக்கு உதவ முன்வருவார்கள். சகோதரர்களுக்குள் எந்த பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேதுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். 7ஆம் இடத்துல புதன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் மனைவியுடன் கலந்து ஆலோசித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. 8ஆம் இடத்துல சூரியன் இருப்பது உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே காரமான பொருட்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள், பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சுக்கிரனுடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். எல்லா முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எந்த புதிய முயற்சிகள் செய்தாலும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு செய்தால் அந்த முயற்சி விரைவில் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களை அனுகூலம் முழுமையாக கிடைக்கும். அவர்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 9 வியாழக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் உங்கள் ராசியிலே குருபான் வக்கரகதியிலே இருப்பதனாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலும் தோஷ நிவர்த்திக்காக, ஆரோக்கியத்திற்காக, அஜீரண கோளாறுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நடுப்பகலே நெய் தீபம் வைக்க வேண்டும். அதே போல வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 பரிகாரங்களின் மூலமாக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழில்துறையில போட்டிகள் மிக மிக அதிகமாக இருக்கும். இந்த வாரத்திலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் நல்ல காரியங்களுக்கு கடன் வாங்கலாம். தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. மேலும் இந்த வாரத்திலே கடன் வாங்கி வீண் விரயங்கள் செய்யக்கூடாது. அவசியமான உங்களுடைய தேவைக்கு அதிகமாக இல்லாமல் தேவைக்கு குறைவான அளவிலே நீங்கள் கடன் வாங்கலாம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது உங்கள் குடும்பத்திலே சிறு அளவிலே மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 4ஆம் இடத்திலே கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். தாய் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இந்த வாரத்திலே போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கிறது. என்றால் புதனுக்கு குருடைய பார்வை என்பது
தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வ பலத்தினால் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பது மனைவிக்கும் உங்களுக்கும் அதிகார பிரச்சனைகள் வரும். ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுவது, விட்டு கொடுத்து இருப்பதே மிகவும் சிறப்பானது. மனைவிக்காக செலவினங்களாகும். அந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும். 9ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருந்து சனி ஆட்சி பலத்துடன் சுக்கிரனுடன் இருக்கிறார். ஆகவே தந்தைக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் குழந்தைகளாக இருந்தால் தந்தைமார்களுக்கு இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாக அமைந்திருக்கிறது. மேலும் தந்தை உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ராகுபான் இருப்பது வெளிநாடு வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக சென்று விட்டு வரலாம். மேலும் வெளிநாட்டு தொழில் விரும்புபவர்களுக்கு அது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது சுபவிரயங்கள் நடக்கும். தொழில்துறை வளர்ச்சிக்காக செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மிதுன ராசி பிறந்து இந்த வாரம் நல்லா இருக்கலாம். மிதுன ராசி பிறந்து மிருகசீர்ஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 9 வியாழக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே புதன் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், போட்டிகள் அதிகமாகும் என்று கூறுகின்றேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது குடும்பத்திலே சிறு அளவிலே மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கு மிதுன ராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு இந்த வாரம் இருக்கிறார். அதாவது 9, 10, 11ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்துறையிலே ஓரளவு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டம் சனியாக இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். நீச்சமடைந்தாலும் வக்ரகதியிலே இருப்பதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். 3ஆம் இடத்துல கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இந்த வாரத்திலே புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு அதில் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். முக்கியமாக 5ஆம் இடத்துல புதன் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் வீட்டில் திருமணமாகாத ஆண்களோ பெண்களோ இருந்தால் இந்த வாரம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் சூழ்நிலை இருப்பது லட்சுமிகரம். இந்த வாரத்திலே பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தாலும் சுக்கிரனுடன் இருக்கிறார். ஆகவே பெரிய பிரச்சனைகள் இந்த வாரம் இருக்காது. ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் இருக்காது. உங்கள் உடலில் இருந்த வலிகளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதன் மூலமாக ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரத்துல உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது தந்தை உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்துல குருவான் இருப்பது தந்தை மூலமாக தனலாபம் காத்திருக்கிறது. எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல், தெய்வ கிருபை உங்களுக்கு, தெய்வ கடாட்சடம் நன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் ஓரளவு இந்த அஷ்டம சனியாக இருந்தாலும் ஓரளவு நன்மையை தரக்கூடிய வாரமாகத்தான் இருக்கிறது. அடுத்து இந்த வாரம் கடகராசிலே பிறந்த நல்ல நாட்கள். கடகராசிலே பிறந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 9 வியாழக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் உங்களுக்கு அஷ்டம் சனி நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாவிட்டாலும் சிறிது காலதாமத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக அஷ்டம சனி பிடியிலிருந்து விடுபட்டு ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் கடகராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கு. இந்த வார ஆரம்பத்திலேயே சிம்மராசிலே பிறந்த சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:35 முதல் ஜனவரி 7 செவ்வாய்க்கிழமை
மாலை 5:50 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 7 செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சிம்மராசியில பிறந்தவர்களுக்கு இதர நாட்களுக்கான ராசி பலன்கள் பற்றி பார்க்கும்போது, உங்கள் ராசியிலே கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். மேலும் உங்கள் ராசிநாதன் புதனுக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. சந்திராஷ்டக தோஷங்கள் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடத்திலே இருக்கிறார். 5ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இருந்த வில்லங்கங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு அந்த சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களிலே சிரமங்கள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்திலே கேதுவான் இந்த குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் குருவால் பார்க்கப்படுகிறார். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் அதிகமாவார்கள். அவர்களுடைய உதவியும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்துல சூரியன் இருப்பது தந்தையால் உங்களுக்கு தனலாபம் இருக்கிறது. தந்தை பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். மேலும் சனி 7ஆம் இடத்திலே இருந்து ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் மனைவின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கும். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவினங்கள் ஓரளவு குறையும். சந்திராஷ்டக தினமான ஜூலை 5, 6, 7 இந்த 3 நாட்களை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவான் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருப்பதனால் பிரயாணங்களில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆரோக்கியத்திலும் பெரிய பிரச்சனைகள் இந்த வாரம் இருக்காது. 10ஆம் இடத்துல குருவான் இருப்பது தொழில்துறையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாற்றங்கள் நீங்களாக தேடாவிட்டாலும் தானாக நடக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் சிம்மராசிலே பிறந்த நல்லவர்கள், சிம்மராசிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 9 வியாழக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 9 வியாழக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராகுவான் இருக்கிறார். ராகுவான் இருந்து சந்திராஷ்டகம் ஜனவரி 5, 6, 7 இந்த 3 தேதிகளில் இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக வரக்கூடிய திங்கட்கிழமை என்று ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்கணும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபடலாம், பெரிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இருக்காது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசிரியர்களும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் இருந்தவர்கள் உங்கள் ராசியிலே கேதுவானந்து குருவால் பார்க்கப்படுகிறார். உங்கள் ராசிநாதன் புதனுக்கும் குருடைய பார்வை இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தெய்வ பலம் இருக்கிறது. இருந்தாலும் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 7 செவ்வாய்க்கிழமை மாலை 5:50 முதல் ஜனவரி 9 வியாழக்கிழமை இரவு 8:48 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஜனவரி 8, 9 இந்த 2 நாட்கள் வரக்கூடிய புதன் வியாழன் இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. மற்ற நாட்களுக்கு ராசி பலன்களை பார்க்கும் போது இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக இருக்கிறது. என்றால் உங்கள் ராசிக்கும் ராசிநாதனுக்கும் குருடைய பார்வை இருப்பதனால் சந்திராஷ்ட தோஷம் கூட பெரிதளவில் பாதிக்காது. ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் குருவால் பார்க்கப்படுகிறார். இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு ஏற்பட்டு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது தாய்க்காக செலவினங்களாகும். அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்திலே சனிபகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே தொழில்துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தாராள பணப்புழக்கங்கள் ஏற்படும். 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக மனைவிக்கு நல்ல ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக, மனைவியால் தனலாபம் பாக்கியம் பெறக்கூடிய மாதமாக இருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்துல குருவான் இருப்பது நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கிறார்.
சகோதர வழியில் தன லாபம் காத்திருக்கிறது, நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது. ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. சந்திராஷ்ட தினங்களில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரத்திலே உங்களுக்கு கன்னிராசி நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருந்து லாபஸ்தானம் 11ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். 11ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது மூத்த சகோதரனுக்கு ஆகாது என்று கூறுவார்கள். அவர்கள் ஆரோக்கியம் பெறுவதற்காகவும் வீடு மனை விரைவில் வாங்கக்கூடிய அந்த பாக்கியம் நீங்கள் பெறுவதற்காகவும் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கன்னிராசியில் வந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனியுடன் இருக்கிறார். ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சுபமான வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த வாரத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்திலே சனி சுக்கிரன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 6ஆம் இடத்திலே ராகுபவன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 8ஆம் இடத்திலே குருபான் இருக்கிறார். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் பண விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. மற்றவர்களுக்கு ஜாமீன் போடக்கூடாது, மற்றவர்களுக்கு கடன் அதிகமாக கொடுக்கக்கூடாது. வயிறு உபாதைகள் இருப்பதனால் காரமான மேலும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே ஓரளவு விருத்தி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே மனைவி பேரிலே தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். 12ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது தொழில் அலைச்சல் காரணமாகவும் தேவையற்ற சில சங்கடங்கள் காரணமாகவும் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் எப்படியாவது சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் துலா ராசியிலே பிறந்து நல்ல நாட்கள். துலா ராசியிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 9 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் துளாராசி பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம குருவாக இருப்பதனால் வயிறு உபாதைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். மேலும் பண விஷயத்தில் சிக்கல்கள் வரும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற நாட்கள் என்று பார்த்தால் துளாராசியில் பிறந்தவர்கள் ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அதாவது ஜனவரி 9 வியாழக்கிழமை இரவு 8:48 முதல் ஜனவரி 11 சனிக்கிழமை இரவு 11:35 வரை சந்திராஷ்டகம். இந்த சந்திராஷ்ட தினங்களில் எந்த காரியங்கள் செய்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். அதன் மூலமாக வியாழக்கிழமை குருபானை வழிபாடு செய்வதன் மூலமாக பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அடுத்து வரக்கூடிய சந்திராஷ்ட தினங்கள்ல பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே புதன் இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ரத்தம் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூழ்நிலை இருப்பது தந்தையால் தனலாபம் இருக்கிறது. தொழில்துறையிலும் நல்ல வளர்ச்சி இருக்கிறது. தொழில்துறையை பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தியும் நன்றாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருந்து சுக்கிரனால் சம்பந்தப்பட்டு இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். தாய்க்கும் உங்களுடைய மனைவிக்கும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை அடைவீர்கள். குடும்பத்தில் அமைதியான சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகும்.
5ஆம் இடத்துல ராகுபான் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடை ஏற்பட்டு பிறகு சரியாகும். இருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது, சிறு பின்னடைவு மட்டுமே இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் சூரியன் 2ஆம் இடத்திலே இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். லாபஸ்தலத்துல கேதுவானந்த குருவால் பார்க்கப்படுகிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவருடைய அனுகூலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். ஆக இந்த வாரம் விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு ஒரு பொன்னான சுபமான வாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாரம் விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால், விருச்சிக ராசியில பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 9 வியாழக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது சிறு அளவில் உங்களுக்கு உடல் உபாதைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்கள் ராசியிலே புதன் இருக்கிறார். அதற்கு பரிகாரமாக இந்த வாரத்திலே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் புதன்கிழமை பெருமாளுக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே சூரியன் இருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தந்தை அனுகூலமாக செயல்படுவார்கள். பிரகாசமான ஒளி அமைப்பை, அதாவது பிரகாசமான முக அமைப்பை உடையவராக இந்த வாரத்தில் இருப்பீர்கள். சந்தோஷமாகவே இருப்பீர்கள். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்திலே இருக்கிறார். 6ஆம் இடம் என்பது ருண சத்து ரோகஸ்தானம். ருணம் என்றால் கடனை உருவாக்குதல், சத்துரு என்றால் எதிர்களை உருவாக்குதல், ரோகம் என்றால் மனதளவில் சிறு பாதிப்பு வருதல். அதற்கு இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல குருவான் இருப்பதனால் இந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது கடன் வாங்குவதை தவிர்த்து விட்டால் நலம். மேலும் எதிரிகளுடன் நீங்கள் சமரசமாக போய்விட்டால் நலம். மேலும் இந்த வாரத்திலே கடன் வாங்காமல் இருந்தாலும், மேலும் மனதளவிலே பெரிய பாதிப்பு அடையாமல் நீங்கள் இருந்தாலும் நலம். ஆக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே காரிய ஜெயம் நன்றாக இருக்கிறது. 6ஆம் இடத்துல குருவான் இருந்தாலும் வக்கரகதியில இருப்பதனால் அவர் 6ஆம் இடத்துடைய பலனை அதிகமாக கொடுக்க மாட்டார். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தைரியமாக காரியங்களை செய்து அதில் சாதித்துக் கொள்வீர்கள். 4ஆம் இடத்துல ராகுபான் இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. தாய்க்கு உடல் பலகீனங்கள், முக்கியமாக முதுகு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. கடன் வாங்கினாலும் வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கோ கடன் வாங்கலாம். வேறு விஷயங்களுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்துல குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 10ஆம் இடத்துல கேதுபான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல கேதுபான் இருப்பதனால் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் விரயஸ்தானத்துல புதன் இருப்பது தொழில் விருத்திக்காக செலவினங்களாகும், மனைவியுடைய தேவைக்காகவும் செலவினங்களாகும். ஆனால் புதனுக்கு குருடைய பார்வை இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் தொழில்துறையிலேயோ மனைவின் ஆரோக்கியத்துல வராது என்று உறுதியாக நம்பலாம். இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 9 வியாழக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 9 வியாழக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவான் இருப்பதனால், செவ்வாய் இருப்பதனாலும் 6ஆம் இடத்துல குருவான் இருப்பதனாலும் ஆரோக்கியத்திலும் பண விஷயத்திலும் சிறு சிக்கல்கள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குருபகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக தனுசு ராசியில் பிறந்த இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செல்வான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார்.
தனஸ்தானத்துல சனிபான் இருப்பது தன வருவாய் உங்களுக்கு இருக்கிறது. அதுவும் சுக்கிரனுடன் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளினாலும் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 3ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல குருவான் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலே இருந்த குறைபாடுகள் நீங்கும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், சொத்து பிரச்சனைகள் சிறிதளவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் உங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த வாரம் இருக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரகதியில இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது, பிரயாணங்களில் பெரிய தொல்லைகள் இருக்காது, சகோதரர்களிலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இந்த வாரம் இருக்காது. 9ஆம் இடத்துல கேதுபான இருந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்திலும் ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில புதன் இருப்பது எதிர்களால் கூட நீங்கள் லாபத்தை அடைவீர்கள், தந்தையால் லாபத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் சூன் இருப்பது இந்த வாரத்திலே தூக்கம் சிறிது குறைவாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனிபான இருந்து தற்சமயம் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் ஆட்சி பெற்ற சனியாக இருந்து சுக்கிரனுடன் இருப்பதனால் பெரிய தோஷங்கள் 7.5 சனியால் இந்த வாரம் இருக்காது என்று உறுதியாக நம்பலாம். இந்த வாரம் மகராசி நல்ல நாட்கள். மகராசியில பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 9 வியாழக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே சகோதர வழியில சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இருந்தாலும் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனால் காரிய தாமதங்கள் ஆகும். அந்த தாமதங்களை விளக்குவதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசியிலிருந்தும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். மேலும் சுக்கிரனுடன் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். மேலும் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல வழிமுறைகள் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. மேலும் லக்னத்திலே சனி பகவான் இருப்பது வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. 4ஆம் இடத்துல குருவான் வக்கரகதியிலே இருப்பதனால் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் நண்பர்களுடைய வீட்டிலே மருத்துவ செலவுகள் ஏற்படும். 4ஆம் இடத்துல குரு வக்கரம் பெற்றிருப்பது உறவினர்களால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் எப்படியும் உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருப்பதனால் சமாளித்து விடுவீர்கள். 6ஆம் இடத்திலே செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் உடலில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். தொழில்துறையிலே கடன் அடைப்பதற்கு தேவையான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்திலே கேதுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே பிரயாணத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிர்காலத்திலே உங்களுக்கு பெரிய ஆரோக்கிய குறைவுகள் தற்சமயம் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. 10ஆம் இடத்துல புதன் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள், புதிய சிந்தனைகளை செய்வீர்கள். அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. புதனுக்கு குருடைய பார்வை இருப்பது தெய்வ பலத்தினால் எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவியால் தன லாபம் இருக்கிறது. அதாவது இந்த ஜாதகர், அதாவது கும்பராசிக்காரர் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு நல்லது, அதாவது கணவனுக்கு நல்லது. இது ஆணாக இருந்தால் மனைவிக்கு நல்லது. ஆக எப்படியும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை முன்னேற்றம் அனைத்தும் கும்பராசியில் இந்த வாரம் இருக்கிறது. இருவரும் சந்தோஷமாகவே இருப்பீர்கள். இந்த வாரம் 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனிபான் சுக்கிரனுடன் இருப்பதால் 7.5 சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் கும்பராசியில் நல்ல நாட்கள். கும்பராசியில பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 9 வியாழக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூராட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை நல்லா இருக்கு. இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரத்திலே உங்களுக்கு 4ஆம் இடத்திலே குருவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்திலே இருக்கிறதா, ஆகவே தைரியமாக காரியங்களை செய்வீர்கள், பயப்பட மாட்டீர்கள். இருந்தாலும் இந்த வாரத்தில் சிறு தடைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். என்றால் குருபான் 3ஆம் இடத்துல வக்ரகத்திலே இருக்கிறார். உங்களுக்கு ஏழரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சிறிது காரிய தாமதம் ஏற்பட்டுத்தான் நடக்கும். ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. செலவினங்கள், மருத்துவ செலவுகள் இந்த வாரம் சிறிது அமையும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 3ஆம் இடத்துல குருவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல கேதுவானதாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்க மனைவி நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். 9ஆம் இடமான பாகியஸ்தானத்துல புதன் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே மனைவிக்கும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும், தந்தைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மீனராசியில பிறந்தவர்களுடைய தந்தைமார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது கடுமையாக உழைத்து தொழில்துறையில சாதனை செய்வீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. விரயஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களை ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனி 12ஆம் இடத்துல இருப்பது சிறிது உடல் வலிகள், முக்கியமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் பொதுவாக சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மீனராசியில பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 9 வியாழக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 6 திங்கட்கிழமை, ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். மீனராசியில பிறந்தவர்களுக்கு என்னதான் உங்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சிபலத்துடன் இருப்பதாக இருந்தாலும் சிறிது காரிய தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்கரகத்திலே இருப்பதனால் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.